தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 19வது வாக்கியம், நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகம் உங்களை வெறுக்கிறது. நீயும் நானும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக நாம் தெய்வத்தை சார்ந்தவர்கள். இதை நாம் பார்க்கின்றோம். நான் வாசிக்கிறோம் இல்லையா? தொடர்புகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம், பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். அதை என்றால் எதை? இந்த உலகத்தை என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு நான் கொண்டு வர வேண்டும் ஒழிய உலகத்துடைய கட்டுப்பாட்டுக்கு நான் போகிறதல்ல. மீண்டும் கொலோசியருக்கு திருமுகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம், கிறிஸ்துவை நான் சார்ந்தவனாக இருக்கிற காரணத்தினால் மேல் உலகை பற்றி நான் சிந்திக்க வேண்டும் ஒழிய மண்ணுலகை பற்றி சிந்திப்பதில்லை. இந்த உலகத்தை நான் வாழ வந்தவன், சொர்க்கத்திலிருந்து தெய்வம் என அனுப்பி இருக்கின்றன. நான் இங்கே வாழ வந்தவன், பிழைக்க வந்தவன். இந்த பணியை முடித்த பிறகு எனக்கு தரப்பட்ட காலங்கள் அது முடித்த பிறகு நான் மீண்டும் தெய்வ சன்னதியில் நான் போக வேண்டும். இதுதான் மக்களுடைய அர்த்தங்கள். அப்படியே நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதோ இந்த உலகம் என்னை கண்டிப்பாக வெறுக்கதான் செய்யும். காரணம், நான் இந்த உலகத்தில் யாருடைய பணியை செய்ய வந்திருக்கேன்? தெய்வத்துடைய பணியை. அப்போது தெய்வத்துடைய பணியை நான் செய்கிற சமயத்தில் உலகம் எனக்கு எதிராக தான் இருக்கும். அதோடைய பணியை செய்ய அது எனக்கு தூண்டும். அதோடைய பணி என்பது என்ன? கடவுளுக்கு எதிராக செய்வதெல்லாம் அதோடைய பணி. அப்போது கடவுளுடைய விருப்பம், இந்த உலகத்தில் நான் என் கணவனாக இருந்து கொண்டு என் மனைவி அன்பு செய்ய வேண்டும். உலகம் சொல்லும், நீ மனைவி அன்பு செய்ய வேண்டாம், வேறு ஒருத்தியுடன் நீ கூடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிரு, நீ விபச்சாரம் செய்து நீ வாழ்ந்து கொண்டிரு. தெய்வம் சொல்வார், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்பணிந்து போக வேண்டும். இது விண்ணுலகத்தை கட்டுப்பாடு. ஆனால் உலகம் சொல்லும், நீ பெற்றோர் கீழ்ப்படியே போக வேண்டாம், நீ சுதந்திரமாக தெரிந்து கொண்டு நீ போய்கொண்டு இரு என்று உலகம் சொல்லும். தெய்வம் சொல்வார், இந்த உலகத்தை அழிக்காமல் இதை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு இதை காத்து கொண்டு நீ வா என்று. பிசாசு சொல்லும் என்னவென்று, இதை இந்த உலகம் முழு உன் கையில் நான் தந்திருக்கின்றேன், இதை இஷ்டம் என்ன வேணால் நீ அழிச்சிக்கோ, என்ன வேணால் நீ செய்துக்கொள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நீ நானும் யாருடைய பிள்ளைகள் என்பதை முதலில் கண்டறிந்து கொண்டு அதுக்கேற்றி போக வேண்டும். நாம் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய பிள்ளைகள் என்ற காரணத்தினால் தெய்வம் தந்த பணியைத்தான் நாம் செய்ய வேண்டும் ஒழிய தீமைகள் அல்ல, பிசாசுடைய பணி அல்ல. கண்களை மூடி மன்றாடுவோம். நல்லவனாய் தெய்வமே, இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல நாங்கள், உம்மை சார்ந்தவர்கள். அது உணர்ந்து கொண்டு உம்முடைய பணியை செய்ய இந்த உலகத்தை அனுப்பப்பட்ட நாங்கள் அந்த பணியை கண்டறிந்து கொண்டு அந்த அழைத்தல் கேட்டு ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தந்துள்ளோம். துறவற வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, அழைப்பு பெற்ற நாங்கள் அந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை விசுவாசத்தோடு வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்துள்ளோம். அதன் வழியாக உம்மை மகிமைப்படுத்த கிருபையை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.